தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, புதன்கிழமை சூசையப்பர் நாள். நம்முடைய குடும்பத்துடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் ஜெபத்திலே நாம் வாழ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். நற்செய்தியிலே ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன பாறையை புரட்டி போடுகிறார்கள். 4 நாளாய் இறந்திருந்த லாசர் உயிரோடு வெளியில் வருகிறார். ஆண்டவர் சொன்னதை கேட்டார்கள், அந்த பாறையை புரட்டி போட்டார்கள். லாசர் உயிர் பெற்று வந்தார். அவர் கீழ்ப்படியணும் அப்படின்னு கேளுங்க. அப்ப நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழணும் ராஜா. அவரை ஆராதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. குடும்பத்துக்கு ஒப்பு கொடுங்க, நன்றி சொல்லுத்துங்க. உங்க குடும்பத்துக்காய் அவரை ஆராதிங்க, உங்க குடும்பத்துக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி தகப்பனே. ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒப்பு கொடுக்கப்படுகிற குடும்பங்கள், பிள்ளைகள் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நன்றி ஆண்டவர். வழிநடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. அன்பர்களே, இன்றைக்கு லாசருடைய நாம விழா. தூய லாசர். யார் லாசர் என்றால் ஆண்டவருடைய நெருங்கிய நண்பர். நற்செய்தியிலே சில இடங்களில் மட்டும்தான் இயேசு அழுதிருக்கிறார். அப்படி இயேசுவே அழுத ஒரு நிகழ்வு லாசருடைய மரணம். லாசர் மரணத்தை கேட்டு இயேசு அழுதார். ஆனால் இந்த இயேசு லாசர் இறக்க போகிறார் என்பது அவர் இறப்பதற்கு முன்பாகவே இயேசுக்கு தெரிந்தது. ஆனால் இயேசு தாமதமாக தான் போனார். இயேசுக்கு தெரியும் அவர் இறந்து விடுவார். ஏன் தாமதம்? இந்த மரணத்தின் மூலமாய் கடவுளுடைய மாட்சி வெளிப்பட போகிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். திரும்பி சொல்றேன், தாமதமா தான் இயேசு போனார். இயேசுக்கு தெரியும் இயேசு போகலன்னா அவர் மரித்து விடுவார் என்று. ஏன்? இந்த மரணம் மூலமாய், லாசர் மரணம் மூலமாய் கடவுளுடைய மாட்சி வெளிப்படும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். சில தாமதம்லாம் நடக்கும். ஜெபிப்பதை நிறுத்தாத, அவருக்காய் காத்திருப்பதை நிறுத்தாத. ஏனென்றால் லாசருடைய உயிர்ப்பு மூலமாய், அவர் உயிர் பெற்று வருவதன் மூலமாய் ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல நிகழ்ந்தது. சில பிரச்சனைகள் நீங்க ஆண்டவருக்காக தாங்கணும். அது மூலமா பலருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை கருவியாய் பயன்படுத்துவார். பிரியமான உறவுகளே, சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை சாட்சியப்படுத்துவார். பிரியமான உறவுகளே, சில இடங்களிலே ஆண்டவர் சில இடங்களிலே உங்களை அடிப்பார். அடி விழும். அவர் அடிப்பார் என்று சொல்வதை விட சில அடிகள் வருவதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் துவண்டு போகாதீர்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளே, நடக்கலன்னு துவண்டு போகாதே. நான் இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், எங்க வீட்டுல இது நடக்கல, துவண்டு போகாத. இப்போ ஆண்டவர் வந்துடுறாரு. இறந்து 4 நாட்கள் ஆயிடுது. நேர கல்லறைக்கு போறார். கல்லறைக்கு போகிறார். லாசருக்கு 2 சகோதரிகள், மார்த்தா, மரியா. நமக்கு தெரியும். கல்லறையில உள்ள இருக்கிற லாசரை வெளியில எடுக்க, அவருக்கு உயிர் தர கல்லை புரட்டி போடுங்கள் என்கிறார் இயேசு. இயேசு சொல்றாரு, அந்த கல்லை புரட்டி போடுங்கள். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. வேணான்னு ஒருத்தர் சொன்னாங்க. அது யார் தெரியுமா? அது மார்த்தா. இவர் உயிரோடு வெளியில் வந்தா மகிழ்ச்சி அடைய போவது யாருன்னா மார்த்தா, மரியா தான். ஆனா கல்லை புரட்டி போடவே வேண்டும் என்ற உடனே, ஆண்டவரே வேண்டாம், 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே, வேண்டாம் என்று சொன்னது மார்த்தா. நிறைய நேரங்களில் நமக்கு எதிரி நாம் தான். நம்ம யாரையோ யோசிச்சு கொண்டிருப்போம். எவனோ அதை பண்றான், அந்தந்த பெண்மணிகளோ பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் நமக்கு எதிரி நாம் தான். நீ அவரை அப்படி பிடித்தால் உன்னை யார் என்ன செய்து விட முடியும்? நீ அவரை உன் ஜெபத்திலே, ஜெபமாலையிலே, திருப்பலியிலே, ஆராதனைகளிலே இப்படி இறுக பிடித்து கொண்டால் இந்த மனிதர்களால் உன்னை என்ன செய்து விட முடியும்? என்ன செஞ்சிருவாங்க? துன்பங்கள் கொடுப்பார்கள், அவர்தான். அவரோட உன்னை மீட்டு கொண்டு வந்துடுவார். உன் பெயரை கெடுப்பார்கள், அவர்தான். அவர் உங்களை உயர்த்தி விடுவார். உன் மன நெருக்கடிக்கு உள்ளாக்கும்படி செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் பெயரில் நீ சாட்சியமாய் நிற்கும்படி அவர் செய்து விடுவாரு.
எனவே பல வேலைகளிலே நாம் தான் நமக்கு எனிமி, நாம் தான் நமக்கு எதிராளிகள். ஏனென்றால் எல்லாருமே இருக்கிறாங்க, வேற யாருமே சொல்லல ஆண்டவரை கல்ல புரட்டாதீங்க, உள்ள இருந்து நாற்றம் வரும் என்று யாருமே சொல்லல. ஆனால் அவருடைய சொந்த சகோதரி சொல்லுகிறார், மார்த்தா, ஆண்டவரே வேண்டாம், நாற்றம் அடிக்குமே என்கிறார். ஜெபத்துக்கு போயிடுங்க. ஜெபத்துக்கு போறதுக்கு காரணம், போகாததுக்கு காரணம் சொல்லாதீங்க. பூசைக்கு போயிடுங்க, பூசைக்கு போகாததுக்கு காரணம் சொல்லாதீங்க. பூசைக்கு போயிட்டு கோயிலுக்குள்ள போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அது ஆசீர்வாதம் இல்லை, அதுக்கு நீ போகாமலே இருந்துடலாம். வாசல்லையே நிற்கிறது, மக்களை உட்காந்து பூசை பார்க்காம இருக்கிறது, அதுக்கு நீ போகாமலே இருந்துடலாம். நீ போய் வாசல்ல போய் கொடிக்கம்பத்தில் உட்காந்துட்டு சில பேர், கெபியில போய் மாதா கெபியாண்ட உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க பாருங்க. சில பேர் தீர்த்தம் தெளிக்கும் போது ஓடி வருவாங்க. ஏன்னா தீர்த்தம் தெளிச்சா எல்லாம் வந்துருமா? நீ கடவுளே வாங்காம வெறும் தீர்த்தம் மட்டும் வாங்கிட்டா எல்லாமே நடந்துருமா? இல்லை, அந்த தீர்த்தம் வந்தது அந்த ஆசீர்வாதத்தோட நிறைவு தான் தீர்த்தம். வெளியில இருந்து ஓடி வருவாங்க, சிரிப்பு தான் வரும். தீர்த்தம் தெளிச்சுட்டா என்ன மாறப்போகுது உனக்கு? நீ ஆர்டருக்காக வந்துட்டு நீ வாசல்ல நிற்கிற, ஆசீர்வாதத்துக்காக வந்து ஆசீர்வாதம் கொடுக்குற இடத்துல நீ இல்லை, பக்கம் தள்ளி நிற்கிற. தீர்த்தம் தெளிக்கிறதால என்ன? தீர்த்தம் என்பது நிறைவு, நிறைவு மட்டும் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவேன்? அப்படிதான் என் மைண்டுக்குள்ள நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். தீர்த்தம் தெளிக்கும் போது கோயிலில் திருப்பலியில் பிரியமான உறவுகளை ஆண்டர்கிட்ட போயிடுங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பாருங்க, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார். லாசர் வாழ்விலே உண்மையாயிற்று, இறந்தார் லாசர், ஆனால் இயேசுவால் வாழ்வு பெற்றார். ஏனென்றால் லாசர் இயேசுடைய நண்பராக இருந்தார். நீங்க இயேசுக்கு யார்? எப்பயாவது ஒரு முறை பார்க்க ஒருவர் இயேசுவா? ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற ஒருவர் இயேசுவா? எப்பயாவது ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு போறேன், கிறிஸ்துமஸ் கோயிலுக்கு போறேன் அப்படி என்பவர் இயேசுவா? எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, எனவே கோயிலுக்கு போறேன், எனவே ஜெபிக்கிறேன், அவர் இயேசுவா? அல்லது இயேசு உங்கள் நண்பரா? அல்லது இயேசு உங்கள் அப்பாவா அம்மாவா? அப்பானா டெய்லி பார்ப்போமே, நண்பர்னா டெய்லி பேசுவோமே. இயேசுக்கு நண்பராய் லாசர் இருந்ததால் இயேசு அவருக்காக அழுதார். இயேசுக்கு நண்பராய் லாசர் இருந்ததால் லாசருக்கு பிரச்சனையோட இயேசு வந்தார். இயேசுக்கு அருகாமையில் இல்லாமல் இருப்பதால் உன்னால் இயேசுவிடம் நெருங்க முடியல. தேவைன்னா மட்டும்தான் வர, பிரச்சனை மட்டும்தான் ஜெபிக்கிற, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேடி வர, மற்ற நாட்கள், மற்ற வார நாட்களில் எங்கே போனார் ஆண்டவர்? ஜெபிச்சிருக்கலாமே, குறைஞ்சது வீட்டில் அமர்ந்து ஜெபித்து இருக்கலாமே, ஜெபமாலையை தாங்கி இருந்திருக்கலாமே, ஸோ கோயிலுக்கு அப்படி போயிட்டாது வந்திருக்கலாமே. நற்கரணை ஆலய எல்லா ஆலயங்களிலும் பெரும்பாலும் இருக்கிறது நற்கரணை சிற்றாலயங்கள், அது வெறுமையாக தான் இருக்குது. சிற்றாலயங்கள் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அமர்ந்து ஜெபித்திருக்கலாமே, எல்லா நேரங்களும் மனிதர்கள் இல்லை, அமர்ந்து ஜெபித்திருக்கலாமே. லாசர் இயேசுக்கு நண்பனாக இருந்ததால் அந்த ஆசீர்வாதம் பாருங்க. அவருக்கு மட்டும் இல்லை, லாசருக்கு மட்டும் இல்லை, லாசர் மூலமாய், இந்த உயிர்ப்பு மூலமாய் ஆண்டவர் நம்பு என்ற செய்தி எல்லாருக்குமான மெசேஜாக மாறுச்சு. நீங்கள் ஆண்டவருக்கு நண்பராக மாறிட்டீங்கன்னா ஒரு சுற்றி இருக்கிறவங்களாம் வாழ்வாங்க. நீங்கள் ஆண்டவருக்கு நண்பராக மாறிட்டீங்கன்னா உங்கள் மூலமாக அடிப்பட்டவங்களுக்குலாம் அது ஒரு மெசேஜாக வரும். நண்பராக மாறணும்னா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? நன்றி அப்பா, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி, புதன்கிழமைக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி. வழிநடத்துங்க தகப்பனே, ஆசீர்வாதிங்க ராஜா, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, வல்லமை கொடுங்க ராஜா, கிருபையில வழி நடத்துங்க ராஜா. பிள்ளைகளுடைய தேவைகள் ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளுடைய கவலைகள் கஷ்டங்களை ஒப்பு கொடுக்குறேன். கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்புறாங்களோ, இதுக்காக வேண்டுங்க, இது மாறணும், இது நடக்கணும் என்று சொல்கிறாங்களோ, ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன், நீங்க மாத்துங்க. ஓ தூய லாசரே, எங்களுக்காக ஜெபியுங்கள். ஓ புனிதரே, எங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இதோ இந்த காணொலி பார்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக, ஒவ்வொருடைய கஷ்டங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். அவர்கள் நிலைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை அபிஷேகமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பங்கள் அபிஷேகமாக நிற்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். லாசர் வாழ்க்கை பெற்றது போல நீ வாழ்க்கை பெறுவாய். ஆண்டவர் இயேசு சாமியின் பேரில் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். அவர் வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். எனவே தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே.
அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆராதனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, ஆண்டவருக்கு நண்பராய் இருந்ததால் உயிர் பெற்றார் லாசர். நாமும் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாய் இன்னும் அதிகமாக ஜெபித்து வாழ்வோம். இது மகிழ்ச்சியின் வாரம். வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். God bless you. Take care.